ஒரு விஷம், உலகமே அழியப் போகும் அளவுக்கு கொடிய விஷம். அந்த நேரத்தில் யார் காப்பாற்றினார் தெரியுமா? தேவர்கள் பயந்தார்கள், அசுரர்கள் பதறினார்கள், பூமியும் நடுங்கியது. அந்த நொடியே உலகத்தின் விதி தீர்மானமாகியது. அப்போது ஒரே ஓசை முழங்கியது, ஓம் நமசிவாய. அந்த மந்திரம் விண்ணில் ஒலித்தது. பார்க்கடலை கடைந்தனர் தேவர்களும் அசுரர்களும். அமிர்தம் பெற வேண்டும் என்ற ஆசையில் மந்திரமலை சுழன்றது. வாசுகி நாகன் கயிறாக பயன்படுத்தப்பட்டான். கடல் கொந்தளித்தது. ஆனால் முதலில் வந்தது அமிர்தமல்ல, அந்த கடலிலிருந்து எழுந்தது ஆலகால விஷம். அதன் சூடு உலகையே எரிக்கத் தொடங்கியது. வானம் கருமையாகியது, மலைகள் பிளந்தன, உயிர்கள் அழிவின் நிழலில் நின்றன. தேவர்கள் ஓடினார்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று அழைத்தார்கள். அவர்களின் நம்பிக்கை ஒருவரிடம்தான் இருந்தது. கைலாச மலை மீது அமைதியாக தியானித்துக் கொண்டிருந்தார் மகாதேவன். அவரின் கண்கள் மெதுவாக திறந்தன. மூன்றாம் கண் ஒளிர்ந்தது. ஆனால் கோபமில்லை. அவரின் முகத்தில் இருந்தது கருணை. உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற தீர்மானம். ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவர் எழுந்தார். உலக நலனுக்காக அந்த விஷத்தை அவர் கையில் எடுத்தார். அது எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். தேவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். இதை குடிக்க வேண்டாம் என்று கத்தினார்கள். ஆனால் சிவன் சிரித்தார். உலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒருவர் தியாகம் செய்ய வேண்டும். அவர் அதை தேர்ந்தெடுத்தார். அந்த விஷத்தை அவர் குடித்தார். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அடுத்த நொடி என்ன ஆகும்? அந்த விஷம் வயிற்றுக்குள் செல்லவில்லை. அவர் அதை தொண்டையில் நிறுத்தினார். அது நீலமாக மாறியது. அதனால்தான் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார். உலகம் காப்பாற்றப்பட்டது. விஷம் கட்டுப்படுத்தப்பட்டது. அழிவு நிறுத்தப்பட்டது. தேவர்கள் மலர்களை பொழிந்தனர். வானம் மீண்டும் ஒளிர்ந்தது. பூமி சுவாசித்தது. ஆனால் இந்த கதை ஒரு சம்பவம் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய பாடம். நம் வாழ்க்கையிலும் விஷம் வருகிறது. அது கஷ்டம் என்ற பெயரில், சோதனை என்ற பெயரில், தோல்வி என்ற பெயரில், வலி என்ற பெயரில். அதை உலகத்தில் பரப்பாமல் அதை உள்ளத்தில் கட்டுப்படுத்த கற்றுக் கொடுத்தார் சிவன். அமைதி என்பது பலவீனமல்ல, அது மிகப்பெரிய சக்தி. கஷ்டத்தை தாங்கும் மனமிருந்தால் நீங்களும் வெல்லலாம். சிவன் காட்டியது தியாகத்தின் பாதை, அன்பின் பாதை, கருணையின் பாதை. உலகம் நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நாம் நல்லதை தேர்ந்தெடுக்கலாம். அதுவே சிவபெருமானின் வழி. அதுவே நீலகண்டனின் அருள். இன்று நீங்கள் சந்திக்கும் பிரச்சனை அந்த விஷம் போல இருக்கலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், அதை தாங்கும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. ஒருமுறை மனதார சொல்லுங்கள், ஓம் நமசிவாய. அந்த மந்திரம் உங்கள் மனதை சுத்தப்படுத்தும், உங்கள் பயத்தை அகற்றும். நம்பிக்கையுடன் வாழுங்கள். சிவன் உங்களுடன் இருக்கிறார். இந்த கதையை பகிருங்கள். அருள் அனைவருக்கும் சென்றடையட்டும். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய.